கெட்ட வார்த்தை பேசுகிற பழக்கம் உள்ளவர்களா நீங்கள்? எச்சரிக்கை. வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, சந்ததிக்காக நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுவதை உடனடியாக நிறுத்திவிடுங்கள். ஏனென்றால் உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற எந்த ஒரு தீமையான கெட்ட வார்த்தைகளும் அந்தகாரத்தில் உள்ள இருளின் ராஜ்யத்திலிருந்து, சாத்தானுடைய சேனைகளிலிருந்து பகைமை, எரிச்சல், பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி, அழிவு உண்டு பண்ணுகிற ஆவிகளை அது ஈர்த்துவிடும். அசிங்கமான கெட்ட வார்த்தைகள் பேசும் பொழுது அந்த ஆவிகள் உடனடியாக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பேசுகிற வார்த்தையின் வழியாக உங்களையும் நாசம் செய்யும், மற்றவர்களையும் நாசம் செய்யும். எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஆவிகள் இஸ்ரவேல் ராஜ்யத்திலே உள்ளே இறங்கி அந்த தேசத்தை சீர்கெட்டு நிர்மூலமாக்கி பயங்கரமான மரணத்தில் கொண்டு போய் விட்டது. அதுபோல அந்த ஆவிகள் இன்னும் அழியவில்லை. ஆனால் உங்கள் நாவின் வல்லமையினாலே நீதிமொழிகள் 18:21 படி ஜீவனுள்ள வார்த்தைகளை மட்டும் பேசி பழகுங்கள். உங்கள் பிள்ளைகள் மீதோ, மனைவி மீதோ, அல்லது உங்கள் நண்பர்கள், உறவு, தொழில், வியாபாரம் எதிலும் கெட்ட வார்த்தை பேசிவிடாதீர்கள். பவோக் மினிஸ்ட்ரி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இது மிக உதவியாக இருக்கும். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள்.